என்னம்மா கார்ல வந்து நல்லா இருந்துச்சா? என்ன பண்ணலாம், காரு பார்க்கலாம். வாங்கலாம் இல்லம்மா, சும்மா பார்க்க தான் போறோம். வாங்கிடுவோம்மா. சரி பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க, புக் பண்ணலாம். போங்க. உங்களுக்கு தெரியாது பைக் டெலிவரின்னு சொன்னா தானே வந்தீங்க. பைக் பார்க்கணும், ஏதாவது பார்த்துட்டு சொல்லுங்க என்ன கலர் என்ன வாங்கலான்னு. அதேதாம்மா, அதான் பார்த்துருக்கேன். எல்லாம் அதே மாடல் இருக்கு, பார்த்துட்டு வருவோம் வாங்க. யார் ஓனர்? புது காரு வாங்க போறோம் அப்படின்றத சொல்லாம சர்ப்ரைஸா இப்படி வாங்கி அம்மாவை அப்பாவை சந்தோஷத்துல ஆழ்த்திருக்காரு இந்த நபர். கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே. அன்காமன் ஆளு அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. டாக்ஸில கேஷுவலா போயிட்டு அப்படி இறங்கும் போது அம்மா எப்படி கார்ல நல்லா இருக்கா, கார்ல வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, சரி எதுக்குப்பா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, சும்மா பார்க்க தான் வந்திருக்கோம், வாங்கலாம் வரல வாங்க அப்படின்னு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போறாரு. உள்ள போயிட்டு அவங்களும் கேஷுவலா ஏதோ பார்க்க சொல்றாரு, பார்க்க தானே போறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. பட் ஃபைனலா நீங்க காருக்கு சொந்தக்காரர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கீயை கொடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்கல்ல. அம்மாவும் அப்பாவும் அப்படியே சர்ப்ரைஸ்ல உறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தன்னுடைய பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இப்படி அவங்கள சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்காரு. இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் பண்ணிருப்போம். ஒரு சிலர் வந்து ஏதாச்சும் சின்னதா ஒரு பொருள் வாங்கி கொடுத்திருப்போம், ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்போம். இவருங்க அம்மா அப்பாக்கு சர்ப்ரைஸா கார் வாங்கி கொடுத்திருக்காரு. சொல்லாம கொள்ளாம ஷோரூம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு இதுதான் நம்ம கார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அதுவும் நம்மளுடைய பையன் நமக்காக இப்படி ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.